குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். 28/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 28/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அதே சமயத்தில் அனைவரிடமே அனுசரித்து போவது நல்லது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புறம் கூறாமல் இருப்பது மிகவும் நன்றாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணிவு கனிவு தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. மனதில் புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தேடல் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு கைகூடும். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். அதே போல் வாக்குறுதி ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீர்கள். உலகெங்கும் போன ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விரயம் அதிகரிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. செய்கின்ற வேலையில் செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு தடை தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதையுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. உத்தியோக பணிகள் இருப்பவர்களுக்கு பொறுமையாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்களை குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். தடைப்பட்ட வருமானங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்று சொல்லலாம். தடையாக இருந்த அனைத்து செயல்களும் முயற்சிகளும் இன்று செயல் வடிவம் ஆவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் ஆரோக்கிய மேம்பாடு அடைவரும். நீண்ட நாளாக மனதில் போட்டுட்டு இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வேற்றின மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. நீண்ட கால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடியலன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிக்கும். உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாக லாபங்கள் கிடைக்கும். திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு, உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும்.
நீண்ட கால பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருவதற்குரிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்பச் சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு நடைபெறும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனை நீங்கி அதில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்துடைய அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாக்கா அதெல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வீடுகள் வாங்குவது, வீடு மாற்றுவது குறித்த எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய கூட்டாளிகள் சேர்த்துவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக போவது மிகவும் நல்லது. சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உற்றார் உறவினர் வழி உங்களுக்கு ஆதரவு தரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்கள், உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தாய்வழி சொந்தங்கள் உங்கள் மீது அதிக பாசம் காட்டுவார்கள். நீங்கள் நீண்ட நாளாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது இன்றைக்கி நடக்கும். அதே போல் முயற்சிகள் செயல் வடிவம் ஆகும். மனக்கவலைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள், வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முதலீடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நுட்பங்களை புகுத்துவதால் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அடைவீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமிக்க ஒரு நல்ல நாள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தொழிலில் புதிய புதிய நுட்பங்களை புகுத்துவீங்க. புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள், அரசாங்க உதவிகள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் சிறப்பாக இருக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனையில் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாடு, வெளியூர் முயற்சி செய்தீங்கன்னா கிடைக்கும். புதிய வேலை, புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு புகழ் நிறைந்த ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, தந்தை வழி, தாய் வழி உறவு மூலம் உங்களுக்கு ஒரு அனுகூலம் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் அனுசரித்து போங்க. மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் வர இருப்பதால் அமைதியாக இருப்பதும் மிகவும் நல்லது. வெளிநாடு, வெளியூர் வேலை வாய்ப்பு தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வழக்கு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் பொது காரியங்களில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் ஆளும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாள் நீண்ட நாளாக கடன் பிரச்சனைகள் தான் இருந்தால் கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. அதே போல் வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். போட்டிகள் குறையும். நீங்கள் தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது.
நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு தெளிவாக முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது தயவுசெய்து பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாள் பொறுத்த வரைக்கும் கேட்ட பக்கமெல்லாம் உதவி கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் வியாபார தொடர்பாக போனீங்கன்னா உங்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கும். புரிதல் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு முன்னேற்றம் ஜெயம் நிறைந்த நாள் இந்த நாள். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை, கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடிவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் கிடைக்கும். ஒரு புரிதல் அதிகரிக்கும், வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. உற்றார் உறவினருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதேபோல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் மிக சிறப்பான நாளாக, ஒரு பொன்னாளாக, நினைத்த காரியங்கள் நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். மேலும் நாங்கள் ஜோதிடம் பார்க்கிறோம், சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். योगी राम शरद कुमार, योगी राम शरद कुमार, योगी राम शरद कुमार, जय गुरु राया।